ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय. நம்ம ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருந்தோம். என்ன பார்த்தோம் கடைசியா? அதாவது ஞானத்தினால வந்து கர்மாவை விடுறது, ஹட்டமா பிடிவாதத்தினாலேயோ இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு அந்த ஒரு மனோ சங்கல்பத்தினாலேயோ கர்மாவை விடுறதுங்கிறது வந்து நிக்காது. அறிவுபூர்வமானா கர்மாங்கிறது வாஸ்தவத்துல காணப்படுறதுதான். அது வந்து அதுக்கு ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதுங்கிறத உணர்ந்தாதான் கர்மா வந்து இல்லாதைக்காகிறது. நம்ம இப்ப சொப்பனத்துல பண்ற கர்மா, சொப்பனத்துல நம்மளே ஒரு கேரக்டரா இருந்து கர்மாவை, அது ஏதோ நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ ஏதோ ஒண்ணு, அது மைண்டு தான் சிட்ஸ் இன் ஜட்ஜ்மெண்ட் ஓவர் டு சே வெதர் இட் இஸ் a good கர்மா ஆர் a bad கர்மா. அது ஏதோ இருந்துட்டு போட்டோம். அத கர்மா வந்து எப்படி இல்லாம ஆக்குறது? சொப்பனத்துல வந்து நம்ம ஒரு ஆளா இருந்து ஒரு கர்மா பண்றோம், அதை எப்படி இல்லாம ஆக்குறதுன்னா, சொப்பனத்திலேருந்து முழிச்சுட்டு அந்த பண்ற ஆளே வாஸ்தவத்துல இல்ல அப்படிங்கிறது வந்தாதான் அந்த கர்மா வந்து வாஸ்தவமா இல்லாம ஆகும். அதுதான் வந்து ஞான கர்ம சந்நியாசம். அதுல வந்து கடைசியா என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இல்லை, முன்னாடி கொஞ்சம் பார்த்து சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி கர்மால ஈடுபடுத்திய இந்திரியங்கள், மனசு, அது மூலமா கர்மாலாம் ஈடுபடுறதே வந்து இந்திரியங்களோட விஷயங்கள் கிட்ட கனெக்டட் ஆகிறது. கண்ணு வந்து அதுக்கு பிடிச்ச திருஷ்யங்களை பார்க்கறதுல கனெக்டட் ஆகுறது, காது வந்து அதுக்கு பிடிச்ச சப்தத்துல கனெக்ட் ஆகுறது, அந்த மாதிரி. ஸோ அப்ப அது எல்லாத்தையும் வந்து அந்த சோர்ஸுக்கு கொண்டு போகணும். அதான் அண்ணாமலையான் வந்து செல்ஃப் என்கொயரியில சொல்றதோட கிரக்ஸே அதுதான். இப்ப என்ன சொல்ற, எனக்கு ஏதோ பாட்டு ரொம்ப கேட்கணும்னு பிடிக்கிறது, அந்த பாட்டை நான் கேட்கறேன், அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் வச்சுப்போமே. எனக்கு ஏதோ கேட்கணும்னு ஆசையா இருக்கு, அந்த பாட்டே ரேடியோல வருது, கேட்டேன், ஒரே சந்தோஷமா இருக்கு, ஆஹா நான் நினைச்ச பாட்டு வந்துடுத்து. இப்ப இந்த இன்சிடென்ட், இந்த கர்மா வந்து இந்த எனர்ஜிய வந்து இன்னும் அந்த பிரவருத்தி ஆங்கிள் அந்த எனர்ஜியை செலுத்தாதைக்கு, இந்த காதுக்கு பிடிச்ச அதோட விஷயம், அதாவது அந்த பாட்டு, இதை கேட்கற ஆளு, இந்த ஆளுங்கிறது வந்து இப்ப நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றதே நான்ங்கிறதுலயே வந்து இன்னும் அந்த என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறவன் அப்படிங்கிறது மனோமண்டலம். அந்த நான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பியூர் ஃபார்ம்ல இருக்கிற நான். ஸோ அந்த மூலத்துல, அந்த நான்கிற அந்த மூலத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும், அதுதான் வந்து யஜ்யம்னு சொல்லிட்டே வர்றார் இவர். எல்லாத்தையும் வந்து அந்த அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டே வரணும். சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி ச அபரே ஆத்ம சம்யம யோகாக்னோ ஜுஹ்வதி. என்ன விதமான பிரவൃத்திகளா இருந்தாலும் சரி, யோகமோ யோக சாதனை பண்றதோ பிராணாயாமமோ, அதுதான் பார்த்தோம் கடைசியில, ஏதோ மூச்சு பயிற்சி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த பிராணாயாமம் எது எல்லாமே வந்து அந்த எனர்ஜியை வந்து மேனேஜ் பண்றதுக்கு இருக்கிற, அதாவது ஒரு டாக்டிக்கலா சேனலைஸ் பண்றதுக்கு இருக்கிற டெக்னிக்ஸ் தான் எல்லாமே. இல்லைன்னா அந்த எனர்ஜி வந்து அதுக்கு பிடிச்ச விஷயங்கள் பின்னால, அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன்லயே அந்த எனர்ஜி வந்து தெரிச்சு போயிடும். இல்லாட்டி அந்த மூலத்தை போய் அடையறதுக்கு அதை சேனலைஸ் பண்ணி ஒரு வழியா அந்த சோர்ஸுக்கு எடுத்துன்னு போகிறது அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு, அதை தான் யஜ்யம்னு சொல்லிட்டே வர்றார். திரவிய யஜ்ஞா, தபோ யஜ்ஞா, யோக யஜ்ஞாச்ச ததா பரே சுவாத்தியாய ஞானி. என்ன செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, திரவியங்கள், காசு பணம் சொத்து சேர்க்கறதா இருந்தாலும் சரி, தபஸ் பண்றதா இருந்தாலும் சரி, யோகம் பண்றதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன கர்மாவா இருந்தாலும் சரி, அந்த எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன், எனக்கு வேணும் பண்றேன், நான் அப்படிங்கிறது, இந்த நான்கிறது வந்து பியூர் ஃபார்ம்ல இருக்கிற இருப்பு. அதுல கொண்டு வந்து
முடிச்சாதான் அந்த எனர்ஜி எல்லாம் வந்து அந்த அந்த மேனிஃபெஸ்டேஷன் சைடு போகாம அந்த எனர்ஜி வந்து மூலத்துல எங்க போய் ரீச் ஆகணுமோ அங்க போய் ரீச் ஆகணும். தேகா சம்ஷித விரதாக அதை வந்து விரதமா வச்சுட்டு அந்த அப்ரோச் அதவா வந்து எதிகள் வந்து ப்ராக்டிஸ் பண்றான்னு சொல்ல முடியாது. அது ப்ராக்டிஸ் கிடையாது. ஆக்சுவலி இட் இஸ் சீயிங் த்ரூ திங்ஸ். இட் இஸ் நாட். அதனால தான் அண்ணாமலையான் வந்து he makes it very clear, self enquiry is not some other process. It is not a mental process or intellectual process. It is not some other process. It is looking at the source through every action மட்டும் இல்ல, என்ன விதமான செயல்பாடுகள், எந்த விதமான இயக்கமா இருந்தாலும், அந்த பிரவருத்தி இருந்தா, என்ன விதமான பிரவருத்தி இருந்தாலும் அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பொருளை வந்து பாக்குறது. அப்பதான் அந்த பிரவருத்தி வந்து கரெக்டா அந்த அப்பதான் அந்த எனர்ஜி கரெக்டா சேனலைஸ் ஆகி அந்த மூலத்துக்கு போகும். அது எதையாக சம்ஷித விரதாக. ஓகே, அடுத்ததுதான் அந்த அது பிராணன், அதெல்லாம் மூச்சு பயிற்சி. அந்த பிராணன் வந்து இட் இஸ் டிரெக்ட்லி கனெக்டட் வித் மனஸ் அப்படிங்கிறதுனால அதை சேனலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதும் வந்து பிரவருத்திகளை வந்து அதாவது சட்டில் லெவல்ல அது அடங்கலை அப்படின்னு சொன்னாக்கா அட்லீஸ்ட் பிசிக்கலாவது ஒரு சேனலைஸ் பண்றதுக்காக இருக்கிற மூச்சு பயிற்சி, அதெல்லாம் பிராணாயாமம். நியதாகாராக, இன்னும் சில பேர் வந்து ஆகார நியமனம் பண்ணி அந்த எனர்ஜியெல்லாம் வந்து சேனலைஸ் பண்றா. பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி. அதுதான் மூலமான பிராணன் வந்து அந்த இருப்பு தான். எல்லா எனர்ஜியும் வந்து அந்த மூலத்துல வந்து ஆகுதியா கொடுத்து அதுக்கே அசோசியேட் பண்ணிட்டே வரணும். அது ஒரு யஜ்யம். அதான் சொல்லின்னு வந்தார். அடுத்தது 30வது பாடல். சர்வே அப்பி ஏதே யஜ்ஞவிதோ யஜ்ஞக்ஷபித கல்மஷாக யஜ்ஞசிஷ்டா அமிர்த புஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். அதாவது இப்படியா, அதாவது மனோவிருத்திகள் ஆசைக்கு, இங்க முன்னாடி அந்த வார்த்தை தானே, நிராசீகி நிர்மமோ பூத்வா. அதாவது எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு என்னவோ பேரு கிடைக்கணுங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து ஃபீடு பண்ற மாதிரி இல்லாதக்கு அது யஜ்ஞபூர்வமா பண்ணி, அதாவது மூலத்துக்கு அர்ப்பணமா பண்ணி அந்த கர்மாவை அது அப்புறம் வந்து என்ன மிஞ்சறதோ, அதாவது இவ அனுபவிக்கிற ஆசைக்காக அனுபவிக்கிறது இல்ல, அது அந்த மூலத்துல வந்து அடக்கிறதுங்கிறது தான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல இந்த ஜீவனுக்கு ஏதோ ஃபீடு கிடைக்கும். இது என்னது, யஜ்ஞ சிஷ்டா அமிர்த, அந்த அந்த சமர்ப்பணம் பண்ணினதுனால அந்த ஜீவனுக்கு ஏதோ ஒரு அதுக்கு ஏதோ ஒரு விலை, ஒரு பிரைஸ் கிடைக்கும். அந்த பிரைஸ அனுபவிக்கிறதுனால வந்து இந்த வாசனைகள் ஜாஸ்தி ஆகாது. வாஸ்தவமா அதாவது இந்த ஜீவன் வந்து தனக்கு தன்னோட ஆசை, தன்னோட இண்டிவிஜுவல் சென்ஸ் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பாவம் இல்லாம செயல்பட்டாக்க லோகத்துல அந்த ஜீவனுக்கு உண்டானது பகவான் கொடுப்பார். அது என்னவா இருந்தாலும் சரி, சாப்பாடோ காசு பணமோ இல்ல வாழ்க்கையில என்ன அந்த ஜீவனுக்கு என்ன அதோட மார்க்கத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பகவான் கொடுப்பார். அதை அனுபவிக்கிறதுனால இந்த ஆசைகளோ இந்த விருத்திகளோ ஜாஸ்தி ஆகாது. ஏன்னா அந்த மைண்டோட பேஸ்ல வந்து அது அந்த செயல்பாடுகள் இல்லை. எனக்கு நீதான் வேணும் அப்படிங்கறதுல வந்து பூர்ணமா இருந்து நம்மளுக்கு எது வேணுமோ அவர் பார்த்து பண்றாருன்னா அதை அனுபவிக்கிறதுல இந்த மனசு, அந்த ஆசை, அந்த விருத்திகள் அது வந்து ஜாஸ்தி ஆகாது. யஜ்ஞ சிஷ்டம் அதுதான். எல்லாத்தையும் அதுக்கே அர்ப்பணம் பண்ணினது போக அது நம்மளுக்கு நமக்கு என்ன வேணும்னு அது கொடுக்கறதோ அதை வந்து நம்ம கன்சியூம் பண்றதுனால வந்து அது கன்சியூம் பண்றது அமிர்தம் ஆகுது. அமிர்தம்னா என்ன, அது வந்து விஷம் கிடையாது. அதாவது விபரீதமா இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல போகக்கூடிய எனர்ஜியா இருக்காது. அப்படி இருக்கிற இன்புட் எடுத்துட்டாக்க அது வந்து அது பார்த்து கொடுக்கறத வந்து கன்சியூம் பண்றதுனால வந்து அந்த பொருள்கிட்டே தான் கனெக்ஷன் ஏற்படும். பிரசாதம் சாப்பிட்றதுனால வந்து
அந்த பொருள்கிட்ட தான் பசியும் ஆறும். ஆனா அந்த பிரசாதம் கிடைச்சிருக்கு, பிரசாதம் அனுபவிக்கிறோம்ங்கிற பாவத்துலதான் இருக்குமே தவிர்த்து எனக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கு, இந்த டேஸ்ட் இதுக்காக சாப்பிட்றேங்கிறது இருக்காது இல்லையா? அது மாதிரி பகவானா கொடுக்குற பிரசாதத்தை வந்து அனுபவிக்கிற ஜீவனுக்கு வந்து சித்த சுத்தி அந்த அந்த ப்ராசஸ்னால வந்து அதுக்கு ஏற்படுற அது அது ஒரு தனி ஃபீடு, அது ஒரு தனி புஷ்டி. அது வந்து பிரம்ம சனாதனத்தை அடையறதான். எல்லாத்தையும் கடந்த அந்த சகஜமா இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலைய வந்து அடையறதுக்கு அது பிரயோஜனமா இருக்கு. அடுத்தது 31வது பாடல். ந அயம் லோகோ அஸ்தி அயஜ்ஞஸ்ய குதோ அன்யஹா குருசத்தம ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணம். ஓகே, இது என்னது ஒரே ஓகே அந்த நடுவுல 3 லைன் ஒரு ஸ்லோகத்துல வந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. நாயம் அதாவது யஜ்ஞத்தோட இம்பார்ட்டன்ஸை சொல்றதுக்கு சொல்றார். நான் அயம் லோகஹா அஸ்தி அயஜ்ஞஸ்ய, அப்படி யஜ்ஞம் பண்ணாதவனுக்கு, அதாவது அந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையும் அந்த மூலத்துக்கு திருப்பி விடாதக்கி தன்னோட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ஃபீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாவத்துல செயல்படுறவனுக்கு இந்த லோகத்துல வந்து ஒன்றும் ப்ராப்பரான சித்தியெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுன்னு விட்டார். நம்ம ஏதோ புத்திசாலித்தனமா ஏதோ பார்த்து ஏதோ பண்ணி விடுறோம் அப்படின்லாம் போனான்னாக்க பேராசை பெருநஷ்டம்னு அந்த மாதிரி எதுலையாவது போய் முடிஞ்சிடும். அவருக்கு ஒன்றும் கரெக்டா ப்ராப்பரா நல்லபடியா எதுவும் சித்திக்காது இந்த லோகத்துலயும். அப்புறம் இன்னொரு லோகத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு விட்டார். இங்கேயும் ஒன்றும் கிடைக்காது, அப்புறமா வேறையும் வந்து அந்த ஏதோ அந்த சரீரத்தெல்லாம் விட்ட அப்புறம் வேற எங்கேயோ போறோமே, எங்க போறோமோ தெரியாது, எங்க போனாலும் சரி அங்கேயும் ஒன்றும் நல்லதா ஒன்றும் கிடைக்காது. 32வது பாடல். ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. இப்படியா பிரம்மவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே. பிரம்மத்தை தெரிஞ்சவர்கள், பிரம்மத்தை அதாவது தெரிஞ்சவர்கள்னா இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதான் அண்ணாமலையார். இட் இஸ் நாட் some new knowledge that gets added to your system. It is already there. நீ இருக்கியா, நீ யார்ட்டையாவது கேட்டா எல்லாருக்கும் தெரியுமே நான் இருக்கேங்கிறது, எல்லாருக்கும் அனுபவத்துல இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்கு கவனத்தை போட்டு அது மேல போக்கஸை வச்சு அது டுவர்ட்ஸ் தட் எனர்ஜிஸை சேனலைஸ் பண்றதுதான் வந்து பிரம்மணோமுக்கே விததா யஜ்ஞா. அதை நோக்கி யஜ்ஞ பாவத்தோட செயல்படுறதுங்கிறது பகுவிதா யஜ்ஞா. பலவிதமான எனர்ஜிஸையும் வந்து அந்த மூலத்தை நோக்கி சேனலைஸ் பண்றா. கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. எல்லாம் இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் அது மேல வச்சுட்டா போறோம், அது மாட்ட நடை பெறும், நடக்கும். பண்ண வேண்டாம், அதாவது நடக்கும். கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. இப்படி அதை வந்து அனுபவபூர்வமா அது வந்து தெரிஞ்சின்றாலே நம்ம ஒன் கெட்ஸ் ஃப்ரீ. எது நடக்கிறதுக்கு இருக்கோ அது வந்து அந்த பொருளோட இயக்கத்துல அது வந்து நடக்கும். என்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி, என்ன விதமான செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து அதை நடத்துற பொருள் மூலமா வந்து எல்லாமே நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டாலே பொறுப்பு நம்மளுக்கு இல்ல, ஃப்ரீ ஆயிடலாம் நம்ம. ஸ்ரேயா 33வது பாடல். ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞான் திரவியமயாத் யஜ்ஞான் ஞான யஜ்ஞா பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. இந்த அறிவுனா இட் இஸ் நாட் இன்டெலெக்சுவல் நாலேஜ், அந்த மூலத்துக்கிட்ட இருக்கிற கனெக்ஷன் தான். திரவிய யஜ்ஞம் அதாவது பிசிக்கலா இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல பிசிக்கலா பிசிக்கலான்னு என்ன சொல்றது, காசு பணம் தானமா கொடுக்கறதோ, இல்ல அன்னம் கொடுக்கறதோ, வஸ்திரம் கொடுக்கறதோ, எந்த மாதிரி இல்ல சிரம தானம் பண்றதோ, எதுவா இருந்தாலும் எல்லா செயல்பாடுகளும் அந்த ஹெல்ப்புங்கிற பாவத்துல வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஆதாரமா வச்சுட்டு செய்யக்கூடிய கர்மாக்கள், செய்யக்கூடிய ஹெல்ப்புங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் எப்பேற்பட்ட அந்த ஹெல்ப்
அந்த செயல்பாடு எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதுக்கு வந்து இட் கெயின்ஸ் வேல்யூ இஃப் ஒன் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த சென்டர். திரவிய யஜ்யத்தை விட வந்து ஞான யஜ்யம் வந்து ஸ்ரேயஸ் வாய்ந்தது அப்படின்னாக்கா வந்து சும்மா பிசிக்கலா இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல செயல்படுறது, ஹெல்ப் பண்றோம்னோ என்ன பண்றோம்னோ, அது என்ன சோசியல் சர்வீஸ் என்னவா வேணா இருக்கலாம். அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் விட வந்து அந்த செயல்பாடுகளே வந்து எப்ப அதுக்கு வேல்யூ கிடைக்கிறது, எப்ப அது சிரேஷ்டத்தை அடையிறது அப்படின்னு சொன்னாக்க அந்த மூலத்தை நோக்கி அந்த எனர்ஜி வந்து பிரவர்த்திச்சாதான். இல்லாட்டா நான் இண்டிவிஜுவலா இந்த லோகத்துல செயல்படுறேன், நான் இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றேன், நான் இந்த கர்மா எல்லாம் பண்றேன் அப்படிங்கிற பாவத்துல செய்யப்படுற கர்மா வந்து ஒன்றும் பெரிய சிரேஷ்டமான கர்மாவா இருக்காது. அது ஏன்னா சிம்பிள் லாஜிக், இந்த சிருஷ்டியவே மெயின்டைன் பண்ற ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்து அது ஹிதமே வடிவமானது, அன்பே வடிவமானது, அதுக்கு யாருக்கிட்டையும் ப்ரெஜுடிஸ் கிடையாது. அந்த என்டையர் சிஸ்டம் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா அமைதியா இருக்கணுங்கிறதுக்கு தான் அது டுவர்ட்ஸ் தட் கோல் தான் அது செயல்பட்டு இருக்கு. இப்ப அதை விட பெட்டரா நம்ம செயல்பட முடியாது இல்லையா, ஒரு இண்டிவிஜுவல் சென்ஸோட ஒரு ஆளு. அது என்னது, அது வந்து அதுக்கு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய அந்த செயல்படுற சக்தியை விட பெட்டரா ஒரு ஆள் வந்து தன்னோட சாமர்த்தியத்தினால எதுவும் பண்ணிவிட முடியாது. பகவான் வந்து அது நம்ம என்ன இந்த டியூவல் சென்ஸ்ல சொல்ல போனா பகவான் வந்து ஏதோ ஒரு கர்மா சரி நடத்தல அப்படின்னு ஏதோ வச்சுட்டான்னாக்க அவரை விட நம்ம ரொம்ப புத்திசாலியா அந்த கர்மாவை நடத்தி விடுறோம்னு கிளம்பினா அது ஆக்சுவலா புத்திசாலித்தனம் இல்லை இல்லையா. அதுக்கு வழங்கி கொடுத்து எல்லாத்தையும் நடத்துற சக்தியோட கையில நம்ம 100% இன்ஸ்ட்ருமெண்டா நம்மளை விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா அதே போல புத்திசாலித்தனம் வேற எதுவும் கிடையாது. ஸோ அந்த அதுதான் ஞானம். அது இஃப் ஆல் தி எனர்ஜிஸ் ஆர் டிரெக்டட் டுவர்ட்ஸ் அ சோர்ஸ், அது மூலமா நடக்கிற யஜ்யங்கள், அது மூலமா நடக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் வந்து சிரேஷ்டமா க்ஷேமகரமா இருக்க முடியும். சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பதி. இந்த கர்மா மூலமா அதாவது கர்மா மூலமான செயல்பட்டு என்னெல்லாம் அச்சீவ் பண்றோமோ அது எல்லாமே வந்து ஆக்சுவலா அந்த மூலம், அந்த இருப்புங்கிறத நோக்கிதான் அது அதுலதான் போய் எண்ட் ஆகணும். அதுல எண்ட் ஆனாதான் எவ்ரிதிங் கெயின்ஸ் வேல்யூ. அதுல எண்ட் ஆகாத இருக்கிற லூஸ் எண்ட்ஸுக்கு வந்து தே டோன்ட் ஹாவ் வேல்யூ. அதனால அந்த அறிவுபூர்வம் அந்த ஃபோக்கஸோட இருக்கிற செயல்பாடு தான் வந்து ஸ்ரேயஸ் ஆனது அப்படி சொன்னார். அடுத்தது வந்து 34வது பாடல். தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா. அதாவது இப்ப நம்ம நேத்திக்கே அந்த பிராணாயாமம் சொல்லும் போதே பார்த்தோம் இல்லையா, அதாவது எந்த மார்க்கத்துல சஞ்சரிக்கிறவாளா இருந்தாலும் அந்த மார்க்கத்துல சஞ்சரிச்சு அந்த ஃபைனல் பாயிண்ட்னா அந்த அனுபவ நிலைய வந்து ஸ்பர்ஷம் பண்ணினவாளோட ஒரு கைடன்ஸ்ல இருந்தாதான் வந்து அந்த 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 ரூட்டை வந்து நம்ம கரெக்டா டிராவல்ஸ் பண்ண முடியும். இல்லாட்டா நம்மளுக்கு இந்த மனசு புத்திங்கிற லிமிட்டேஷன்லாம் வந்து குறுக்கே இருக்குங்கிறத வந்து அதுல நம்மளோட அந்த ஆசைகள் வேணும் வேண்டாம்ங்கிறதெல்லாம் கலந்து போயிடும். ஸோ அந்த பெர்ஃபெக்டா அந்த மார்க்கத்துல வந்து சஞ்சரிச்சு அந்த மூலத்தை அடைஞ்சிருக்கான்னா அவ வந்து they would have crossed all the hurdles. அவளுக்கு கரெக்டா தெரியும் அந்த மார்க்கத்துல சஞ்சாரம் பண்ணினதுனால வந்து எங்க எதெல்லாம் வந்து பிட் ஃபால்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவளுக்கு கரெக்டா தெரியும். ஸோ அவளோட ஒரு கைடன்ஸ்ல இந்த செயல் இது ஃபோக்கஸை பண்றதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்படி இருக்கிறவாள நம்மளோட மார்க்கத்துல நம்மளுக்கு என்ன குணவிருத்திகள் எந்த ஒரு மாதிரி இருக்கோ அவ ஒவ்வொரு ஜீவனுக்கும் அது அதுக்கு உண்டான மார்க்கம், அவளோட குணபேதங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த ஜீவனுக்கு அதோட மார்க்கத்துல யாரை ஆசிரியிச்சாக்க கரெக்டான கைடன்ஸ் கிடைக்குமோ அதை பகவான் காட்டி கொடுப்பார். அது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும்.
ஏன்னா அந்த ஜீவனோட சீக்கிங் வந்து எவ்வளவு சின்சியரா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மார்க்கத்துல அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்துல சித்தி அடைஞ்சவாளை வந்து காட்டி கொடுப்பார். அவளை புரிஞ்சுண்டுங்கிறது வந்து இவளோட சீக்கிங் சின்சியரா இருக்குன்னாக்கா அந்த ப்ரெசன்ஸ்ல வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து கைட் பண்றதுக்கு இவா தான் வந்து நம்மளுக்கு கரெக்டா அது வழிகாட்டுவா அப்படிங்கறது வந்து அவளோட ப்ரெசன்ஸே நம்மளுக்கு சென்ஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறவாளை வித்தி தெரிஞ்சுண்டு அவருக்கு சமர்ப்பணம் இந்த பிரணிபாத்தேன்னா கீழே விழுந்து நமஸ்காரம் பிசிக்கலா நமஸ்காரம் பண்றது இல்ல, அதுக்கு இப்ப அர்ஜுனன் வந்து முதல் அத்தியாயமோ 2வது அத்தியாயத்திலேயே சொன்னார் இல்லையா, சிஷ்யா தே அகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். அதாவது என்னன்னா, ஐ எம் வில்லிங் டு டிராவல்ஸ் த பாத் விச் யூ ஷோ மீ. அதான் கம்ப்ளீட் ஃபெய்த். அந்த சோர்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டா வழங்கி அவருக்கு தெரியும். தேவராஜ் முதலியார் தான் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இந்த ஆஸ்பெக்ட் அவரே சொல்லியிருக்கார் தன்னை பத்தி. அவரோட எந்த புக்கு ஞாபகம் இல்லை, டே பை டே இல்லை, வேற இன்னொரு ஒரு புக் இருக்கு, மை ரெமினிசன்சஸ்னா ஏதோ ஒன்று. அதில் தன்னை பத்தி இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துப்பார். அப்படி சொல்லுவார் வந்து அவருக்கு வந்து வேதத்துல நம்பிக்கை கிடையாது. ஹி வாஸ் அன் ஏத்திஸ்ட். காட் வர்ஷிப், காட் வித் ஃபார்ம், அந்த வர்ஷிப் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிராமணாலாம் கண்டா பிடிக்காது. அதாவது அந்த காலத்துல இருந்த அந்த அவரு we don't know what he faced from his childhood. அதனால அந்த பாவத்துக்கிட்ட எல்லாம் அவருக்கு வந்து ஒரு ரிகார்டு கிடையாது. அண்ணாமலையான் வந்து பார்த்தப்ப தரிசனம் பண்ணப்ப அந்த பிரசன்ஸ்ல he is able to recognize that he is beyond everything. அந்த ஒரு சென்ஸ் மாத்திரம் அவருக்கு கிடைக்கிறது. and he submits to him completely. பின்னால் அவர் சொல்றார், அவர் வந்து இப்ப பகல் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கிறத இப்ப அவர் வந்து ராத்திரி அப்படின்னு பகவான் சொன்னார்னா நான் அதை ராத்திரியா பார்ப்பேன் அப்படிங்கிறார். இங்க அதாவது அவர் சொன்னார்னா அதுதான் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா 100% வழங்கி கொடுக்கறது. அதான் வந்து பிரணிபாத்தேன்னா அதுதான் ஆக்சுவலி அந்த சோர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா வழங்கி கொடுக்காது. அது எப்படி சொல்றதோ அது எப்படி நடத்துறதோ அது நம்மளோட மனசு புத்தி குறுக்க போடாதக்கு அது அப்படியே ஏத்துக்கிறதுங்கிறது. பரிப்பிரஷ்னேன சேவையா அவ கேட்டுங்கிறது வந்து வார்த்தையால கேட்கறதாவும் இருக்கலாம். ஆனா ஆக்சுவலா அந்த பிரசன்ஸ் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சீக்கிங் சின்சியரா இருக்கு இல்லையா, சின்சியர் சீக்கிங்னாக்க அதுக்கு உண்டான ஃபீட் அங்கேயிருந்து ஆன்சர்ஸ் அந்த கைடன்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த சீக்கிங் சின்சியரா இருக்கணும். அதுதான் வந்து பரிப்பிரஷ்னம். இல்லாட்டா போய் உட்காந்து டவுட் கேட்கற கொஸ்டின் கேட்கறது அதுவும் கிராஸ் லெவல்ல இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் வாஸ்தவத்துல வந்து அந்த சீக்கிங் இருக்கு இல்லையா, சின்சியரா ஹிருதயபூர்வமான சீக்கிங் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பிரசன்ஸோட கைடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சுட்டே இருக்கும். பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா. அவ அந்த மார்க்கத்திலேயே சஞ்சாரம் பண்ணி அந்த லட்சியத்தை அடைஞ்சவாளா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அழகா வழிகாட்டுவா. நம்மளுக்கு பூர்ணமான சமர்ப்பணம் இருந்து அந்த அவளோட வழிகாட்டல் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த நாட்டமும் அவள்கிட்ட பூர்ணமா இருந்தது அப்படின்னு சொன்னா எவ்ரி ஸ்டெப் அவ வழிகாட்டுவா. எப்படி காட்டுவான்னாக்கா வந்து அதை நம்ம பல வாட்டி பார்த்திருக்கோம் இல்லையா. ஒருத்தர் வந்து 2 கண்ணையும் துணி எடுத்து கட்டின்னு இருக்கார், பிளைண்ட் ஃபோல்டு பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா அவரு கண்ணு தெரிஞ்சு ஒரு இடத்துக்கு போக முடியாது அவரால் நடந்து. அப்ப ஒருத்தர் அவரை வழிகாட்டுறார் அப்படின்னு சொன்னா அவர் கையை பிடிச்சுப்பார். கையை பிடிச்சுட்டு அவர் எங்க போகணுமோ அங்க இவர் நடந்து போவார். அப்படித்தான் குருவோட கைடன்ஸோ பகவானோட கைடன்ஸோ ஒரு ஜீவனுக்கு வந்து பிசிக்கலா ஏதோ சொல்லலாம், யாரோ வந்து சொன்னா மணி அடிச்சுது ஏதோ பூ விழுந்தது அப்படிங்கிறது அதெல்லாமும் இருக்கலாம். பட் அந்த ஜீவனுக்குள்ளேயே அதால ரெக்கக்னைஸ் பண்ணும்படியா அந்த இன்புட் வந்து அந்த சோர்ஸ்ல இருந்து வர்றது அப்படிங்கறத உணரும்படியா வந்து அதோட அது எப்படி வேணா கைட் பண்ணலாம். அதுக்கு வந்து வார்த்தையால தான் கைட் பண்ணும், ஆக்ஷனால கைட் பண்ணும், அதுக்கு எப்படி வேணா அதுக்கு செயல்பட முடியும். பட் அது தெரியும் அதோட கைடன்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து உணர முடியும் அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன்னால. அப்படி வந்து அவ வந்து உபதேசம் பண்ணினா அட் எவ்ரி ஸ்டெப் அவ கூடவே அழிச்சு, அதான் அந்த கண்ணு கட்டின்னு இருக்கிறவர் அழிச்சுன்னு போற மாதிரி தான் லிட்ரலா.
அவர் வந்து அவர் அந்த ஆங்கிள் போவார். நமக்கு ஏதோ முன்னால 4 அடி எடுத்து வை, லெஃப்ட்ல திரும்பு, ரைட்ல திரும்பு அப்படின்னு வாயால டைரக்ஷன்ஸ் கொடுத்து அழிச்சுன்னு போகிறது இல்லை. அது வந்து அவர் போவார், அந்த மார்க்கத்துல போவார். நம்மளுக்கு அது வந்து சென்ஸ் பண்ணவும் முடியும். நம்ம கையை பிடிச்சுன்னு இருக்கிறதுனால அவ எங்க போறா, நம்ம அவ தாண்டாளா இல்ல ஷார்ட்டா இல்ல இது அடி எடுத்து வைக்கிறாளா, என்ன பண்றாங்கிறத நம்மளுக்கும் சென்ஸ் பண்ண முடியும். அந்த அப்படியே நம்மளும் போனோம்னாக்க போய் சேர்ந்துடலாம். அந்த சமர்ப்பண பாவமும் அவளோட கைடன்ஸ்க்கு இருக்கிற சீக்கிங் தான் முக்கியமான பாயிண்ட். அவளோட வழிகாட்டல் நம்மளுக்கு உணர முடியும். 35வது பாடல். யஜ்ஞாத்வா ந புனர் மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதானி அசேஷானி திரக்ஷஸ்ய ஆத்மன்யதோ மயி. அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு கைடன்ஸ் கிட்ட நம்ம வந்து கனெக்டட் ஆயிட்டோம், லிங்க்ட் ஆயிட்டோம் அப்படின்னாக்க திருப்பி வந்து கன்ஃபியூஷனுக்கு இடமே இல்லை. இந்த மோகம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதானி அசேஷானி திரக்ஷ அந்த 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 வழி நடத்துற இது இருக்கே, சக்தி இருக்கே, அது வந்து இட் லீட்ஸ் யூ டு தட் கோல். எந்த கோல் அப்படின்னாக்கா வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஒரு பொருள், அதை வந்து உணரும்படியா அது வந்து கைடு பண்றது. அதோட கைடன்ஸ் வழியில விழுந்துட்டோம்னா போறோம், நம்மள அந்த லட்சியம் அடையிற வரைக்கும் அது வந்து விடவே விடாது. அண்ணாமலையான் வந்து புலியோட பார்வையில பட்ட மான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அது வந்து அழகா வழியை அழிச்சுட்டு போய் அதுக்கு பூர்ண சமர்ப்பணம் இருக்கு, நம்மளோட சங்கல்பம்ங்கிற தடை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வந்து அந்த அந்த லட்சியத்தை வந்து அடையும்படியா அது வந்து வழிகாட்டி அவளுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறது. மயி அப்படின்னா அவர் ஆக்சுவலா பகவான் வந்து அகம் மயி மமா எல்லாம் சொல்றாக்கா வந்து அந்த ஆளா சொல்லல, அந்த பரம்பொருளா இருந்து சொல்றார். என்கிட்ட அப்படின்னாக்கா வந்து இன்மீ அப்படின்னா அந்த அந்த பொருள் அந்த அனுபவத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுடுவா எப்படியோ அவ சமர்ப்பணம் பண்ணினாக்க அந்த வழிகாட்டுற சக்திக்கு. 36வது பாடல். அபிச்சேத்து அசி பாபேபியா சர்வேபியா பாபகிருத்து தமஹா சர்வ ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. இப்ப நம்ம பார்த்ததுதான், ஸ்வப்னத்துல ஏதோ நல்ல கர்மா பண்றோம், கெட்ட கர்மா பண்றோம், ஏதோ கெட்ட கர்மாவே பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோமே. இப்ப சதிக்கு இங்க வந்து பாபேபியா பாபகிருத் தமஹாலன்னு சொல்லியிருக்காரு. பாப்பத்துல இதுக்கு மேல பாப்பம் பண்றதுக்கே வழியே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாப்பம் எல்லாம் பண்ணினவனா இருந்தாலும் சரி, பாபகிருத்து தமஹா ஹையஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் பாபம் பண்றவன் அப்படி இருந்தா கூட இந்த ஞானம், அதாவது மூழ்ச்சிண்டாக்க, ஸ்வப்பனத்துல இருந்து மூழ்ச்சிண்டாக்க, ஸ்வப்பனத்துல வந்து இருக்கிறதுலயே ஹீனியஸ்ட் சின்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தா கூட ஸ்வப்பனத்திலேருந்து மூழ்ச்சிண்டா அந்த சின்ஸ் அப்படி சின்னரே இல்லாம போயிடுவோம் இல்லையா, சின்னரே இல்லாம போயிடுவோம். அதனால சின்ஸும் இல்லாம போயிடும். அதுதான் வந்து வாஸ்தவமான கிளென்சிங் எஃபெக்ட். இல்லாட்டி அந்த பாப கர்மாவையோ அந்த செயல்பாடுகளை வந்து உண்மையிலேயே எடுத்துட்டு அதுக்கு பரிகாரம் பண்றது, அதுக்கு ரிட்டாலியேஷனா ஏதோ பண்றது அப்படிங்கிறது அந்த அந்த சீனுக்கு வேணா ஏதோ ஏதாவது ஒரு லிமிட்டடா ஒரு சமணம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியா இருக்கலாம். ஆனா வாஸ்தவமான அதுல இருந்து விடுபடுறது அப்படிங்கிறது வந்து அந்த செயல்பாடுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த இருப்பு, அதுல அந்த எனர்ஜியை வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான். பிரிஜினம் வந்து சர்வ ஞானப்ளவேனைவ பிரிஜினம் சந்தரிஷ்யசி. ஸோ அந்த அந்த இருப்புங்கிற மூலத்தை அடையிறதுனால வந்து இந்த செயல்பாடுகள்ங்கிற எல்லா இயக்கங்கள்லேருந்து ஃப்ரீடம் கிடைச்சிடும் மூலத்தை அடையிறதுனால. அது பாபம் புண்ணியம் அப்படிங்கிறது இல்லை, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட செய்யப்படுற எந்த கர்மாவா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல இருந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைக்கும் அந்த இருப்புங்கிற மூலத்தை அடையறதுனால. பரம சாந்தி அமைதி உண்டாகும். 37வது பாடல். யதை தாம்சி சமித் தோக்னிஹி பஸ்மதாத் குருதே அர்ஜுன
ஞானாக்னிஹி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். யஜ்ய குண்டத்துல வந்து சமித்த போட்டு ஆகுதி கொடுத்து யஜ்யம் பண்றோம். அப்ப வந்து இந்த சமித்தெல்லாம் வந்து அந்த அக்னி எரிச்சு சாம்பலாக்குறது. இந்த அக்னி ஞானத்துக்கு எப்பவுமே எக்ஸாம்பிள் வந்து அக்னி தான். அது என்னன்னா அதுல போடப்படுற இந்த ஃபியூவல் எல்லாம் கிராஸா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து தன்மயமாவே, அதாவது அக்னிமயமாவே ஆக்கி, அக்னி பத்திக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? பத்திக்கிறதுன்னா என்ன? இட் டேக்ஸ் ஓவர் தட் மெட்டீரியல் அண்ட் த மெட்டீரியல் லூசஸ் இட்ஸ் நேச்சர் அண்ட் இட் பிகம்ஸ் ஃபயர் இட் செல்ஃப். ஒரு தணல் இருக்கு, 100% தணல் ஆயிடுச்சுன்னா அது அக்னி தான். அது அது கரியோ மரக்கட்டையோ கிடையாது. ஞானத்தோட தன்மை அப்படிப்பட்டது. அதுகிட்ட வந்து கான்டாக்ட் ஏற்படுறதுனால, சமிருத்தமா கான்டாக்ட் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அது அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணிடும். அதான் வந்து சமித்தெல்லாம் வந்து எப்படி அக்னி வந்து எரிச்சு பஸ்மமாக்குறதோ, அந்த பொருளே இல்லாம பண்றதோ, அந்த மாதிரி இந்த செயல்பாடுகள்ங்கிற எனர்ஜி எல்லாத்தையும் வந்து அந்த மூலத்துக்கு சமர்ப்பணம் பண்ண 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 அக்னி சமித்தை எரிக்கிற மாதிரி அந்த இருப்புங்கிறது வந்து எல்லா செயல்பாடுகளையும் எடுத்து முழுங்கி இந்த கர்மாங்கிற அந்த விஷயஸ் சர்க்கிளே எண்ட் ஆயிடும். எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலா கர்மானா அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து இந்த இருப்பு அப்படிங்கிற அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அப்படியே எடுத்து முழுங்கி ஒரு செயல்பாடுகளும் ஒரு காலத்திலையும் இல்லை. நல்ல செயல்பாடும் இல்லை, கெட்ட செயல்பாடுகளும் இல்லை, நீயும் பண்ணல நானும் பண்ணல யாரும் பண்ணல அப்படின்னு அந்த செயல்பாடுகள் இயக்கம் அப்படிங்கிறதே வந்து அந்த இருப்பு வந்து எடுத்து முழுங்கி எல்லாத்தையும் தனக்குள்ள சமனம் பண்ணிக்கிறது. ஞானாக்னிஹி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. அப்புறம் 38வது பாடல். நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. இந்த ஞானம்னா அந்த இருப்பு தான். அந்த இருப்பு மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்றது வேற எதுவுமே கிடையாது. சுத்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம பலவாட்டி பார்த்துருக்கோம் இல்லையா? இதுல பார்த்தோமா ஞாபகம் இல்லை. நம்ம ஈசன் சுத்தம் பண்றார் அப்படின்லாம் வரும். அது என்ன எந்த கான்டெக்ட் வார்த்தை இப்ப வரதில்லை, இதுக்குள்ள மண்டைய போட்டுட்டு. அது என்னன்னா பரிசுத்தன் அப்படின்லாம் வரும். என்ன அவர் எப்படி வந்து அவர் பரிசுத்தன், எப்படி அவர் பியூரா இருக்கார் அப்படின்னு சொன்னா, அவரை வந்து பொல்யூட் பண்றதுக்கு அவருக்கு அந்நியமா ஒரு பொருளுமே இல்லை. ஆக்சுவலா ஒரு பொருள் வந்து எப்ப அது இட் இஸ் சேஃப்லி பியூர் அப்படின்னு சொன்னா, இட் கேன் நெவர் பி கண்டாமினேட்டட்னு இருந்தால் தான் இட் இஸ் சேஃப்லி பியூர். இல்லைன்னா நம்ம அதை பாதுகாத்துட்டே இருக்கணும். அதாவது அதுக்கு அது ஈசன் தான். அதாவது அதுக்கு அந்நிய பொருளே இல்லை. அதுக்கு அதை கலந்து அதை டைல்யூட் பண்றதுக்கோ அதை பொல்யூட் பண்ண அதோடைய தன்மையை மாத்துறதுக்கு மாறும் வகையா அதுகிட்ட வந்து கலக்கிறதுக்கு அந்நிய பொருளே இல்லைன்னு எல்லாத்தையும் எடுத்து முழுங்கக்கூடின அந்த மூலம் தான் வந்து இருக்கிறதுலயே பியூரஸ்ட். நம்ம அண்ணாமலையானோட இது பார்த்துருக்கோம் இல்லையா முன்னாடி? ஏன்னா யாரோ கேட்பா, அவ அந்த காலத்துல இந்த ஹரிஜன்ஸ் இந்த இதெல்லாம் தீண்டாமை அன்டச்சபிலிட்டி எல்லாம் இருந்தது இல்லையா? அப்ப யாரோ வந்து கேட்பா ஆசிரமத்துல வந்து இவர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்பா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு கேட்பா. அப்ப சொல்லுவார், த நான் செல்ஃப் இஸ் அன்டச்சபிள். இஃப் யூ டச் இட் you have to take a purifying dip in the waters of the self. You have to take a dip in the purifying waters of the self. அதான் அந்நிய பொருள் இருக்கு அப்படிங்கிற பாவம், த நான் செல்ஃப். இருப்புங்கிறதுக்கு அந்நியமா ஏதோ பொருட்கள்லாம் கிராஸா இருக்கு அப்படிங்கிறது தான் வாஸ்தவத்துல அழுக்கு. அது அது இருக்குன்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னா, மல்டிப்ளிசிட்டி வந்துடுத்து அப்படின்னு சொன்னா இருக்கிறது ஒரு பொருள் தான் அப்படிங்கிற அந்த அனுபவத்துல முங்கி எழுந்தாதான் வந்து சுத்தமாகும். அதான் அந்த ஞானத்தை மாதிரி பவித்திரம் பண்றது வேற ஒரு பொருளுமே இல்லை. ஏன்னா அழுக்கே இல்லாம ஆக்கிடும். அழுக்க கிளீன் பண்ணி அண்ணண்டை போடுறதோ
அழுக்க தள்ளி வச்சு கிளீன் பண்றதோ அது வந்து டெம்பரரி கிளீனிங். ரியல் கிளீனிங், இஃபெக்டிவ் கிளீனிங் என்ன அப்படின்னாக்க அழுக்குங்கிற டெக்னாலஜியே இல்லாம பண்ணி விடுறது. அப்ப அப்ப வந்து நான் பியூரா இருக்கேங்கிறதும் இருக்க முடியாது. அதாவது அதுதான் உள்ளது நாற்பதுல சொல்லுவார். ஞானம் இதான் என்ன சொல்றது, ஞானம்னா அந்த அறிவுங்கிற பாவத்துல அறிவு அறிவு அறியாமை, தெரிஞ்சுட்டேன் இல்ல தெரிஞ்சுக்காம இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த தெரிஞ்சுட்டேங்கிறது எதனால இருக்கு அப்படின்னா தெரியாமை இருக்கிறதுனால தான்ப்பா இருக்கு. பிகாஸ் இட் இஸ் கான்ட்ராஸ்டட் பை தெரியாமை, தெரிஞ்சுட்டேங்கிறதும் இருக்கு. தெரியாம ஏன் இருக்குன்னா தெரிஞ்சுட்டேங்கிறது இருக்கிறதுனால தான் அது இருக்கு. ஏதாவது ஒண்ணு இல்லாம ஆயிடுத்து அப்படின்னு சொல்ல ரெண்டுமே இல்லாம ஆயிடும். காயின்ல வந்து ஒரு சைடை மட்டும் நம்ம இல்லாம பண்றோம், ஒரு சைடை மட்டும் வச்சுக்கவும் முடியாது, ஒரு சைடை மட்டும் இல்லாம பண்ணவும் முடியாது இல்லையா? they exist because they are contrasted by each other. அதுல ஏதாவது ஒண்ணு இல்லாம போறது அப்படின்னு சொன்னாலும் மொத்தமா எல்லாமே இல்லாம ஆயிடும். என்ன எதுக்கு சொன்னோம் அது? பவித்ரமிக வித்தியதே என்ன சொன்னோம் இப்ப எடுத்து. அதான் அந்த இருப்புங்கிறதுக்கு ஈக்குவலண்டா வந்து சுத்தம் பண்றது எதுவுமே இல்லைன்னு சொன்னோம். அதானே, வேற என்னமோ சொன்னோம், அது போயிடுத்து, அதோட கனெக்ஷன் போயிடுத்து. சரி போ. ஸோ அதான் அந்த இருப்பு, அந்த ஒரு பொருள் ஒரு பொருள் அந்த இருப்பு அப்படிங்கிறது தான் வந்து அல்டிமேட் கிளென்சர். தத்ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. இந்த கிளென்சிங் இஃபெக்டை வந்து யோகத்துல சித்தி அடையும் போது ஒருத்தர் வந்து தன்னிலேயே உணர்றார். இல்லாட்டா அதை வந்து தியரியா படிச்சு கிடிச்சு தெரிஞ்சுட்டு அது நாட் வெரி இஃபெக்டிவ் ஆக்சுவலி. அது வந்து தன்னுடைய அனுபவமா தன்னிலேயே உணரணும், அப்பதான் அது வாஸ்தவமாகிறது. அப்புறம் 39வது பாடல். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரஹா சம்யதேந்திரியா ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேண அதிகச்சதி. இதுல கீதையில வந்து இந்த ஸ்லோகத்துலதான் ரொம்ப சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு அச்சிரேண அதிகச்சதி அப்படின்னு இதுக்குதான் சொல்றார். ஞானத்தினால வந்து பராம் சாந்தியம் அச்சிரேண அதிகச்சதி. அந்த இருப்பு அப்படிங்கிற அந்த மூலத்து மேல இருக்கிற ஃபோக்கஸ் வர்றதுனாலதான் வந்து பரமமான அமைதி சாந்தி வந்து அதுலேருந்து தான் சித்திக்கிறது. அந்த ஃபோக்கஸ் வந்து எப்படி கிடைக்கும்? அந்த பொருள் வந்து அந்த பொருள் தான் இருக்கு. அப்புறம் நம்மள எப்படி அதுகிட்ட கனெக்டடா, அதுவும் இட் இஸ் எவர் ரெடி டு டேக் இன் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தட் இஸ் த்ரோன் இன்டு இட். ஃபயர் வந்து இட் டசன்ட் சூஸ் இட்ஸ் ஃபியூவல். இட் இஸ் ரெடி டு டேக் இன் வாட் எவர் இஸ் த்ரோன் இன்டு இட். அப்ப நம்ம எப்படி அதுகிட்ட கனெக்டட் ஆகிறது அப்படின்னாக்க தத்வரஹா சம்யதேந்திரியா, அதுதான் வேணும் அப்படிங்கிற அந்த நாட்டமும், அதுக்காக நம்ம எதை வேணா விடுவோம், எப்படி வேணா என்ன டைவர்ஷன் வேணா எடுத்துப்போம், பட் லட்சியம் அதுதான். அதுதான் வேணும் அப்படிங்கிற உண்மையான லட்சியமும், அதுக்கு அதை கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன வேணா பண்ணுவோம். இங்க வந்து இந்திரியங்களை சமயம் பண்றதுன்னு சொல்லியிருக்கார். இட் அமௌண்ட்ஸ் டு என்ன, அது ஃபோக்கஸை வச்சுட்டு கோயிங் டுவர்ட்ஸ் தட் லட்சியம், தட் ஃபினிஷ் லைன் அட் எனி காஸ்ட். நடுவில் என்னதான் வந்து டைவர்ஷன் வந்தாலும் சரி, ரோடு பிளாக் வந்தாலும் சரி, ஐ வில் நாட் கெட் கேரிட் அவே பை தட், பட் மை ஃபோக்கஸ் வில் பி ஆன் தட் ஒன்லி அப்படிங்கிற அதுகிட்ட இருக்கிற கமிட்மெண்ட். அது வந்து தன்னோட சாமர்த்தியத்தில் பேஸ் ஆகி இருக்கவே முடியாது, இருந்தாலும் அது நிற்கவும் முடியாது. அதோட கிருப்பையை ஆசிரியிச்சு அதுகிட்ட ஃபோக்கஸ் ஏற்பட்டு, அதுகிட்ட நாட்டம் ஏற்பட்டு, அதோட கைடன்ஸ்ல அதான் வண்டியே கிரேஸ் தான். வண்டி கிரேஸு, பெட்ரோல் கிரேஸு, இருக்கிற எல்லா லீவரும் கிரேஸு, பிரேக்கு, ஆக்சிலரேட்டர், கிளச்சு, டயர் எல்லாமே கிரேஸ், டிரைவரும் கிரேஸ், எல்லாமே அது வண்டி அப்படி ஓடினாதான் உண்டு. தத்பரஹா சம்யதேந்திரியா ஞானம் லப்த்வா பராம் சாந்தி அச்சிரேண அதிகச்சதி. ஸோ அந்த நிலை, அந்த மூலத்துல வந்து அந்த ஃபோக்கஸ் செயல்பாடுகள்னால டிஸ்டர்பன்ஸ் இல்லாம
அந்த மூலத்து மேல இருக்கிற கவனம் வந்து பூர்ணமா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க பரமமான சாந்தி கிடைக்கிறது. இல்லைன்னா அந்த செயல்பாடுகளோட சலனம் இருந்துட்டே இருக்கும். எல்லாம் தெரியறது புரியறது நன்னா இருக்கு, அதுக்குன்னு இப்ப இந்த கர்மா பண்ண வேண்டி இருக்கே, அதுக்காக கொஞ்சம் அதுலேருந்து வெளியில வர வேண்டியதானே இருக்கு அப்படின்னு வந்துடும் அது. அந்த கர்மாங்கிற அந்த செயல்பாடுகள் வந்து கர்த்திருவம், அதான் கர்த்திருவம் தான் இன்கிரக்ஸ். அது கம்ப்ளீட்டா போகணும், நம்மளோட பொறுப்புல இருக்கு, நம்ம பண்ணினாதான் உண்டு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா எப்ப போகும்னா அதுதான் நடத்துறதுங்கிறத பூர்ணமா அதுக்கு அதுக்கு அந்நியமா நம்மளுக்கு செயல்படவே முடியாதுன்னு உணர்றதே தான் வந்து அந்த இயக்கம்ங்கிற ஃப்ளோல வந்து நம்ம விழுவோம். அந்த எல்லா என்டையர் ஷோவை நடத்துறதுங்கிற இயக்கம்ங்கிற அந்த ஃப்ளோல வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸும் விழுந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்கா வந்து கர்மா பண்ணி முடிக்கிறது முடிக்காம போறது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஃப்ளோல நம்ம விழுந்துட்டோம்னாக்களே வந்து பீஸ் அச்சிரேன அதிகச்சதி. ஏன்னா நம்மளோட பொறுப்பு இல்லையோ, நான் பார்த்து பண்ணணும் இல்லை பண்ணாம இருக்கணுங்கிறது இல்லையா, அது வந்துடுத்துனாலே வந்து பீஸ் அச்சிரேன அதிகச்சதி. அடுத்த பாடல் 40வது பாடல். அயக்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி ந அயம் லோகஹ அஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. இது வந்து இந்த கிரேஸை வந்து ஒத்துக்காதவாளோட கண்டிஷன் ரொம்ப பாவம் இல்லையா? ஏன்னா பொறுப்பெல்லாம் அவளோடது. ஹவு கேன் ஐ பி ஷூர் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், ஹவு கேன் ஐ பி ஷூர் ஆஃப் குருஸ் கைடன்ஸ் அப்படின்னு கேட்குறவாளுக்கு அவளோட பொறுப்புல அவ தான் எடுத்துட்டு எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அயக்ஞா அவ வந்து he doesn't direct the energies towards the souls because he is not sure of the source. அயக்ஞா அஸ்ரத்ததானா. ஸோ அதுகிட்ட ஒரு ஸ்ரத்தையும் ஏற்படுறது இல்லை. டவுட்டு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு, அப்புறம் தன்னோட சாமர்த்தியத்துல இருக்கிற டிபெண்டன்சி அதெல்லாம் போட்டுன்னு இருக்கிற சம்சயாத்மா. அதாவது சம்சயம்னாக்க டவுட் வந்து ஆக்சுவலா ஒன் கேன் நெவர் டவுட் ஒன் செல்ஃப் பிகாஸ் ஒன் இஸ் அதர் one's own self is identified with some gross matters by mistake. அது மேல இருக்கிற டிபெண்டன்சி, அதாவது அந்த கிராஸ் அம்சத்துக்கு மேல இருக்கிற டிபெண்டன்சினால தான் வருது கன்ஃபியூஷன். பிகாஸ் த கிராஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். ஸோ அதுக்கு அது இட் இஸ் மயோபிக். அதுக்கு ஒரு 30 அடி 40 அடிக்கு மேலே கண்டு தெரியாது. அது மனசு புத்திக்கு ஆப்ரேஷனல் ரேஞ்ச் உண்டு. ஸோ அது அப்போ வந்து ஒன் கேன் நெவர் பி ஷூர் ஆஃப் எனி திங். அப்போதான் சம்சயாத்மா. அந்த மூலத்தை நோக்கி எனர்ஜி ஃப்ளோ ஆகலை, தன்னோட சாமர்த்தியம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த செயல்பாடுகளில் ஒரு லிமிட்டேஷன் வந்து விடுறது. அப்படி இருக்கிற ஜீவன் வந்து வினஷ்யத்தின்னு போட்டுவிட்டார் பாவம், அது நசிச்சு போயிடும் அப்படின்னு விட்டார். அல்ல அதாவது என்னன்னா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வச்சுட்டு செயல்பட்டாக்கா அந்த மூலப்பொருளை அடைய முடியாது. எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் அடைய முடியாது. அது காட்டுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த அடிமுடி காணாத தத்துவம் என்னது சோ பாடலே ரொம்ப சீரியஸா அதுக்குள்ள போட்டு இந்த பாடலே வரமாட்டேங்கிறது. சரி வேண்டாம் போ. வினஷ்ய அதாவது எப்பேற்பட்ட சாமர்த்தியமா இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு வந்து எப்பேற்பட்ட சாமர்த்தியங்கள், படிப்பு, அறிவோ, காசோ, பணமோ, லௌகிக சாமர்த்தியமோ என்னதான் இருந்தாலும் சரி, அந்த அந்த பரம்பொருள் அப்படிங்கிற அந்த அல்டிமேட் அமைதிங்கிறத வந்து தன்னோட சாமர்த்தியத்தினால அடைய முடியாது. அந்த அந்த பொருளுக்கு வழங்கி கொடுத்து அதுல தன்னை இழக்கிறதுனால மட்டும்தான் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுவா இருந்துதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். மனசு புத்திங்கிற அந்த மீடியமை வச்சுண்டு அதை தெரிஞ்சுக்க முடியாது. என்னது அஸ்ரத்தான் அயக்ஞா அயக்ஞா இல்ல அதுதான் சரி. ஐயோ அயக்ஞஸ்ச அஸ்ரத்தானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகஹ அஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. ஓகே,
இந்த லோகத்திலயும் சரி, இந்த லோகத்திலயும் வந்து அந்த என்னோட சாமர்த்தியத்துல நான் ஏதோ செயல்பட்டு அத அடையறேன் அப்படின்னாக்க, இந்த லோகத்திலயும் ஒண்ணும் பெர்ஃபெக்ஷன் அடைய முடியாது. அப்புறம் பரலோகம். இந்த லோகத்தெல்லாம் விட்ட அப்புறம் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் பிரேக் ஆச்ச, அது எங்க போகுமோ அங்க. அது வேற ஏதோ ஒரு இடம் அது. வேற ஏதோ ஒரு செட்டப். அந்த செட்டப்லயும் அதுக்கு ஒண்ணும் பெரிய இது கிடையாது. பாவம் சௌக்கியமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷன். ஏன்னா பொறுப்பு நம்ம பண்றோம், பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த டென்ஷன், பொறுப்பு இருக்கிறதுனால பாவம் நிம்மதியே கிடையாது. இந்த இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் மேல இருக்கிற டிபெண்டன்சியோட இருக்கிறவாளுக்கு வந்து அந்த நிம்மதியே கிடையாது. இந்த மூலத்தை நோக்கி இருக்கிறவா, ஸ்ரத்தையோட இருக்கிறவாளுக்கு தான் வந்து அவளுக்கு வந்து வேலை முடிஞ்சதோ முடியலையோ எல்லாம் பாத்துக்கிறது அது இருக்கு அப்படிங்கறது உணர்ந்த மாத்திரத்திலேயே நிம்மதி. இத பொறுப்பை இவ தலையில கட்டின்னு அலையறதுனால பாவம் அவளுக்கு நிம்மதியே கிடையாதுன்னு விட்டார். அப்புறம் வந்து 41வது பாடல். மணி ஐயோ ஓவர் ஷூட் பண்ணிட்டோம், சாரி. சரி, நம்மளது வந்து தொடர்ந்து பார்ப்போம். முடிய போறது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் ஏற்கனவே நாழி ஆயிடுச்சு வேற. நம்மள அது வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. அண்ணாமலை